தம்பி ஐபிஎல் வேற ஆரம்பிக்க போது டீம் மேட்ஸுக்கெல்லாம் ஒரு மீட்டிங் போறதுக்கு கூப்பிட்டேன். நீ எங்க இருக்க? அண்ணன் கொஞ்சம் கீழே குமிஞ்சு பாருங்கண்ணே. உங்க இதயத்துல தானுங்கண்ணே இருக்கேன். அண்ணே, நான் எவ்வளோ பெரிய மொக்க ஜோக் அடித்தாலும் சரி, மேட்ச்சில் தோக்க போகிறோங்கிற எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் சரி, எப்படின்னு இவ்வளோ கூலாக இருக்கீங்க? தம்பி, நான் கூலாக இருக்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய காரணம் சொல்கிறானுங்க. ஆனால் நான் சொல்கிற ஒரே காரணம் ஃபோக்கஸ் ஆன் கண்ட்ரோலபிள்ஸ். என்னங்கன்னா கண் பார்வைங்களா? மேட்ச்சில் உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாத விஷயம், உதாரணத்துக்கு பிச்சு கண்டிஷனு, வெதரு, எண்டு ரிசல்ட்டுன்னு ஃபோக்கஸ் பண்ணாமல் உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடிகிற விஷயமான வெதருக்கு ஏற்ற மாதிரி சிக்ஸ் அடிக்கிறது, பிச்சு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பேட்டிங் ஸ்டைலை மாத்துறது, புதுசா ஸ்ட்ராட்டஜி போடுறதுன்னு உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியற விஷயத்துல நீ ஃபோக்கஸ் பண்ணினா என்ன மாதிரியே கேப்டன் கூலா இருக்கலாம் தான் தம்பி. அண்ணே, நான்லாம் கிரவுண்ட்ல பறவை பறக்குதுன்னு பறவையை கண்ட்ரோல் பண்ண போய் கேமையே தோத்து போயிட்டேனுங்க. நீங்க கண்ட்ரோலபிள் மூலியமா என் கண் பார்வையே திறந்துட்டீங்களே. தம்பி, உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியற விஷயத்துல நீ ஃபோக்கஸ் பண்ணி தோத்தே போனாலும் ஏன் நீ தோத்து போனாலும் உன்னால கண்டுபிடிச்சிட முடியும். அதனால உன்னால அடுத்த மேட்ச்ல நிரூபிச்சும் காட்ட முடியும். இது கிரிக்கெட்டுக்கு மட்டும் இல்ல தம்பி, நீ பிசினஸே ஸ்டார்ட் பண்ணாலும் உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியற விஷயத்துல நீ ஃபோக்கஸ் பண்ணினா உன்னால பெரிய ஆளாக முடியும்டா. நண்பர்களே, வாழ்க்கையில என்ன பண்ணாலும் தோத்துக்கிட்டே இருக்கியேடான்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணி சீக்ரெட் ஆஃப் தலை எனர்ஜியை ஃபாலோ பண்ண சொல்லுங்க.